Zombie apocalypse. Dance with me like it's my body. We go wild, we're in safari. Ay, ay, ay. Hey guys, welcome back to our channel. நான் உங்க ரியா. ஸோ நீங்கள் இப்போ ப்ரிவ்ல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான எஃபோர்ட்டில் உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எடிட் வந்துட்டு பண்ணுறதுக்கு பீட் மார்க் ப்ரீசெட்டும் ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட்டும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கிளிக் பண்ணதும் அலைட் மோஷனில் போயிடும். ஜஸ்ட்டு இம்போர்ட் அப்படின்னு கேட்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் வந்துட்டு ஆட் ஆகிடும். அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதில் போனீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு இந்த எஃபோர்ட் வச்சு ரொம்பவே வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ வச்சு எப்படி மாசாக எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்துட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம ஃபோட்டோ தான் வந்துட்டு நம்ம அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ப்ராஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிவிட்டு மீடியா அப்படின்ட்டு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களோட இமேஜ் வச்சு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜியில் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இருக்கும். அது வந்துட்டு இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து நமக்கு ஃபோட்டோ மட்டும் சேவ் ஆகி வந்துடுச்சு. சேவ்ன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட கேலரியில் வந்துட்டு சேவ் ஆகிடும். அகைன் வந்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகே, டெலிட் பண்ணிவிட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு மீடியாவில் போயிட்டு அதே மாதிரி அகைன் வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கரெக்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு இமேஜ் வந்துட்டு நம்ம எப்படி பண்ணுமோ அதே மாதிரி வந்துட்டு இந்த இமேஜை வந்துட்டு சேவ் பண்ணிக்க போகிறோம். எக்ஸ்போர்ட் ஆனதும் சேவ் அப்படின்ட்டு வரும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அகைன் வந்துட்டு இதை டெலிட் பண்ணிவிட்டு நம்ம அகைன் வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ நீங்கள் கரெக்டாக வந்துட்டு 13 இமேஜ் கிட்டே இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. அகைன் பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் இமேஜ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு உங்களோட இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கணும். ஸோ எந்த இமேஜ் ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி 13 ஃபோட்டோஸ் கிட்டே இந்த ப்ராஜெக்டில் நான் ஆட் பண்ண சொன்னேன் இல்லையா. இந்த ப்ராஜெக்டில் நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோஸ் தான் வந்துட்டு இப்போ நம்ம இந்த பீட் மார்க் ப்ரீசெட்டில் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி வந்துட்டு இந்த ஃபோட்டோஸை மாற்றி உங்களோட ஃபோட்டோஸ் வந்துட்டு எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் அந்த ஃபஸ்ட்டு இமேஜை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போனீங்க அப்படின்னா ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்ட் ஃப்ரேமஸ் பிஎன்ஜியில் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ண அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு ஆட் ஆகிடும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு அகைன் செகண்ட் இமேஜ் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்துட்டு செகண்ட் இமேஜ் வந்துட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ இதில் வந்துட்டு நான் எஃபோர்ட்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருக்கனால உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இதில் ஃபோட்டோ வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஜஸ்ட்டு ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டா போதும். சேஞ்ச் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு எஃபோர்ட் ப்ரீசெட் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துருப்பேன். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிசி கொடுத்துருப்பேன். இதில் வந்துட்டு ஆரோ மார்க் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் லேயர்ஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா லேயர்ஸுமே நமக்கு வந்துட்டு செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணதும் அகைன் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு காப்பி
4 லேயர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த லேயர்ஸை வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அகைன் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் 4 லேயர்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஜஸ்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லையும் இந்த லேயர்ஸ் வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் போய்க்கோங்க. அந்த 4 லேயர்ஸை மட்டும் லாங் ப்ரெஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும் கீழே, அதை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எல்லா ஃபோட்டோஸ்லையும் இந்த சிசி வந்துட்டு நமக்கு அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்துட்டு நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரி நம்ம எடிட் பண்ணியாச்சு. தென் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிவிட்டு 720 or 1080 வந்துட்டு செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஃப்ரேம் ரேட் குவாலிட்டி எல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட்ன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.